Blossom Petals channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம அவகோடா ஸ்மூத்தி இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவகோடால ரொம்ப சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு இதை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப பளபளன்னு வரும். ஏன்னா இதோட பேர் நம்ம தமிழில் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெண்ணெய் பழம் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோ ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த இதில் வந்து ஒமேகா 3 அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அவகோடா வந்து இதயத்துக்கெலாம் ரொம்ப நல்லது. அதனால் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் பிடிக்காது. ஆனால் குழந்தையிலேருந்தே நம்ம கொடுத்து பழகிட்டோம்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு இந்த அவகோடா வச்சு எப்படி ஸ்மூத்தி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு அவகோடா எடுத்துக்கோங்க. அவகோடா வெட்டி ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்திங்கனாலே இந்த மாதிரி வந்துடும் நமக்கு உள்ளே இருக்கிறது மட்டும். அப்புறமா ஒரு 2லேருந்து குட்டி பழமாக இருந்தால் ஒரு 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா 1 போதும். என்கிட்ட குட்டி பழமாக இருந்ததுனால நான் வந்து ஒரு 3 பழம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக நட்ஸ் பொடி எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து நம்ம இனிப்புக்கு தேவையாக்காக நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் எடுத்துக்கோங்க. பெப்பர் எதுக்குன்னா இனிப்பு கூட அந்த உரைப்பு சேரும்போது அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிடவே. அதுக்காகனா இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது வந்து ஜாரில் சேர்த்துக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ நான் இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து அடிக்க போகிறேன். நீங்கள் வந்து ரொம்ப குட்டி பிள்ளைங்களுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொல்லி தந்திருக்க மாதிரி பாதாம் பால் எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா அடிச்சுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு நான் மட்டும் பால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 பாதாம் வந்து நல்லா ஊற வச்சு தொளி எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடித்து அந்த பாலை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைக்குனால நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். பெப்பர் வந்து லைட்டாக சேர்த்தா போதும். இப்போ இதை வந்து மிக்சியில் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி பால் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து இதில் மாற்றிக்கலாம். என்னம்மா தீச்சாக்குதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி குடிப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது வந்து ஒரு 7 மாதம் 8 மாதம் குழந்தைங்களுக்கு கூட பயப்படாமல் தைரியமாக கொடுக்கலாம். ஒன்றுமே செய்யாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம பெரியவங்களுக்கு வந்து பெரியவங்களை விட சின்ன குழந்தைங்க வந்து இதை வந்து விரும்பி குடிப்பாங்க. அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா நம்ம குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எதையுமே குழந்தைங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் கொடுக்கணும். அதனால் நம்ம வந்து எல்லாமே கொடுத்து பழகும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. ஓகே வீவர்ஸ், இன்னொரு ஹெல்த்தியான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனாச்சும் டிப்ஸு இல்லை டிஷ்ஷு எதனாச்சும் பற்றி ஐடியா வேணுன்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.